Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 9th மேக்ஸில் exercise 2.6ல second sum பார்க்கலாம். Simplify the following using multiplication and division properties of surdsன்னு கொடுத்துருக்காங்க. முறோடைகளின் பெருக்கல் மற்றும் வகுத்தல் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க பெருக்கல் வகுத்தல் மூலமாக. ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் பாருங்கள், √3 இன்ட்டு √5 இன்ட்டு √2 கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ரூட்டில் தான் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட்டில் தான் இருக்குது இல்லையா, உங்களுக்கு எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம காமனாக ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணி மல்டிபிள் பண்ண முடியும். ஸோ காமனாக ரூட் போட்டுக்கோங்க, 3 × 5 × 2. ஸோ எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணி ரூட்டுக்குள்ளே எழுதிட வேண்டியதான். 5 3 is 15, 15 × 2 30. 5 3 is 15, 15 × 2 equal to √30 is the answer. செகண்ட் சப்டிவிஷன் √35 டிவிஷன் √7 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ரெண்டுமே என்னது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நம்ம ஒரே ரூட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 35 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 35 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. இதை ஒரே ரூட்டுக்குள்ளே எழுத முடியும். ரூட் போட்டுட்டு 35/7 போட்டுக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 7 டேபிளில் 35 வரும் தானே. ஸோ 1 7 is 7, 5 7s are 35. ஸோ ஆன்சர் என்ன, நமக்கு டினாமினேட்டரில் இருக்க 1 விட்டுருவோமா. ஸோ 5 மட்டும் தான் இருக்குது, அதனால √5 இஸ் த ஆன்சர். ஸோ ரூட்டை விட்டுறாமல் எழுதிடணும். √5 இஸ் த ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் 27 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 8 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 125 கொடுத்துருக்காங்களா. எல்லாமே கியூப் ரூட்டில் இருக்குங்களா. ஸோ அது எல்லாமே ஒரே ரூட்டுக்குள்ளே கொண்டு வந்து செய்ய முடியும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கியூப் ரூட் ஆஃப் 27 அகைன் 3 போட்டால் 3 3 7 9 அகைன் 3 1 3 3. ஸோ இங்கே எத்தனை 3 இருக்குது பாருங்கள், 3 3 இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், 3 பவர் க்யூப்னு எழுதிக்கலாமா. ஸோ 3 பவர் க்யூப்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 8 இருக்குது. 8க்கு கண்டுபிடிச்சிக்கலாம். 8க்கு வந்து 2 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 2 2s 2 4 2s 8, 2 2s 4, 1 2 is 2. ஸோ 3 டைம்ஸ் நமக்கு 2 கிடச்சிருக்கு. அப்போ 2 பவர் க்யூப் போட்டுக்கலாம். அடுத்தது 125 கியூப் ரூட் ஆஃப் 125க்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 5 டேபிளில் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். 2 5s are 10, again 2, 5 2s are 20, 5 5s are 25, 5 5s are 25, again 5, ஸோ 1. நமக்கு வந்து 3 டைம்ஸ் 5 கிடச்சிருக்கு. அப்போ என்ன போடலாம், 5 பவர் க்யூப் போட்டுக்கலாமா. இப்போ பாருங்கள், இங்கேயும் க்யூப் ரூட்டுக்கும் க்யூபும் கேன்சல் ஆயிரும். இங்கேயும் அதே மாதிரி க்யூப் ரூட் க்யூப் கேன்சல் ஆயிரும். இங்கேயும் அதே மாதிரி க்யூப் ரூட் க்யூப் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன, நமக்கு 3 மட்டும் கிடைக்கும், இங்கே 2 மட்டும் கிடைக்கும், இங்கே 5 மட்டும் கிடைக்கும் இல்லையா. 3 2s are 6, 6 × 5 30, 6 5s are 30, 30 is the answer. ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள், 7√a minus 5√b. இங்கே 7√a plus 5√b இருக்குது. சேம் நம்பராக இருக்கா. இங்கே 7√a, இங்கே 7√a, இங்கே 5√b, இங்கே 5√b, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். இது எங்கேயாவது நமக்கு பார்த்த மாதிரி தோணுதா. ஸோ இது ஒரு ஃபார்முலா இல்லையா. ஸோ இது அல்ஜிப்ராவில் நம்ம படிச்சிருக்கோம் லாஸ்ட் இயரில். a + b இன்ட்டு a - bன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. a + b இன்ட்டு a - b ஈக்குவல் டு என்ன வரும், a² - b². ஸோ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். இப்போ a கிட்ட என்ன இருக்குது, ஏக்கு நேராக நமக்கு 7√a இருக்குது. பிக்கு நேராக இங்கேயும் ஏக்கு நேராக. ஸோ ஏக்கு நேராக நமக்கு 7√a இருக்கனால அது a = 7√aன்னு எடுத்துக்கிறோம். பிக்கு நேராக நமக்கு 5√b இருக்குது இல்லையா. பிக்கு நேராக 5√b. ஸோ b = 5√bன்னு எடுத்துக்கிறோம். இங்கே மைனஸ் எடுக்கக்கூடாதுமா, இங்கே ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் தான் இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பிக்கு மட்டும்தான் 5√bன்னு எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ a² - b² மெத்தடில் போட்டு மல்டிபிள் பண்ணிடலாம் ஈஸியாக. 7√a the whole square minus bக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏக்கு பதிலாக 7√a போட்டு ஸ்கொயர் போட்டிருக்கேன். மைனஸ் பிக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போகிறோம், 5√b, 5√b the whole square. சரியாம்மா. ஓகே. இப்போது இந்த ரூட் வந்து இந்த ஸ்கொயர் வந்து 7க்கும் காமன், √aக்கும் காமன் இல்லையா. ஸோ 7² √a² மைனஸ் இங்கே 5க்கு அதே மாதிரி 5க்கும் ஸ்கொயர் வரும்,
ரூட் பிக்கும் அந்த ஸ்கொயர் வரும் இல்லையா? ஸோ இப்போ இங்கே 7 7 சார் 49, இங்கே இருக்க ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் சரிங்களா? ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி நமக்கு ஏ கிடைக்கும். மைனஸ் 5 5 சார் 25, இங்கே அதே மாதிரி ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி நமக்கு பி கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 49a மைனஸ் 25b. ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்கள். ஹோல் ரூட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல் ரூட் ஆஃப் 225 டிவைடட் பை 729 மைனஸ் 25 பை 144 டிவிஷனில் ரூட் ஆஃப் 16 பை 81 கொடுத்துருக்காங்க. இதை இப்போ ரூட்குள்ளே இருக்கிறதுலாம் நம்ம சால்வ் பண்ணி எழுதிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஹோல் ரூட்னா ஹோல் ரூட்னே போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. 225க்கு 4 5 ஆர் 20, ரிமைனிங் 2 5 5 ஆர் 25. ஸோ 5 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 9 5 ஆர் 45, 3 டேபிளில் போட்டோம்னா 3 3 ஆர் 9 அண்ட் 3 3 இஸ் 3 1 3 இஸ் 3. ஸோ வந்து டபுள் 2 டைம்ஸ் 5 வந்திருக்கு, 2 டைம்ஸ் 3 வந்திருக்கு. அப்போ என்ன போடுவீங்க? 5 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் போடலாமா? இது ரெண்டையும் ஒரே ஸ்கொயருக்குள்ளே எழுதிக்கோங்க. 5 இன்ட்டு 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா 15 ஸ்கொயர் ஆன்சர் வரும் சரிங்களா? 15 ஸ்கொயர். ஸோ 15 ஸ்கொயர் நமக்கு 125. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு வந்து 729க்கு கண்டுபிடிக்கலாம். 729க்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3 டேபிளில் போட்டிங்க அப்படின்னா 2 3s are 6, ரிமைனிங் 1, 4 3s are 12, 3 3s are 9. ஸோ அகெயின் 3ஆல் போட்டோம் அப்படின்னா 8 3s are 24, 1 3 is 3. அகெயின் 3ஆல் போட்டால் 2 3s are 6, ரிமைனிங் 2, ஸோ 7 3s are 21, 9 3s are 27, 3 3s are 9, 3 3s are 1. எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 டைம்ஸ் இருக்குது. நம்ம 2 2ஆக பிரிச்சுக்கலாம். ஏன்னா ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அதனால் நான் 2 2 3ஆக பிரிச்சுக்கிறேன். இந்த 2 2, இந்த 2 3, இந்த 2 3, இந்த 2 3. அப்போ என்ன ஆகும்? 3 ஸ்கொயர். புரியுது உங்களுக்கு? 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர்னு நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்கனால நான் 2 2 3ஆக பிரிச்சுக்கிறேன். இப்போது 3 ஸ்கொயர் எழுதியாச்சா? இதை வந்து காமனாக ரூட்குள்ளே கொண்டு வரேன், காமனாக ஸ்கொயரில் கொண்டு வரேன். ஸோ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 த ஹோல் ஸ்கொயர். இப்போ புரியுதா உங்களுக்கு? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 த ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 என்னது 27 இல்லையா? 3 3s are 9, 9 3s are 27, 27 ஸ்கொயர். ஸோ இப்போ இதுக்கு ஸ்கொயர் ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. என்ன ஸ்கொயர் வரும்னு சொல்லிட்டு 27 இன்ட்டு 27 729 கிடைக்கும் நமக்கு. டேரெக்டாக தெரிஞ்சவங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ட்டு 15 225 டேரெக்டாக. ஸோ தெரிஞ்சவங்க டேரெக்டாக 15 ஸ்கொயர்னு எழுதிடலாம். அதே மாதிரி 729க்கு வந்து ஸ்கொயர் ரூட் என்னன்னு 27 அப்படின்னு தெரிஞ்சவங்க டேரெக்டாக எழுதிடலாம். அப்படி தெரியாதவங்க இது மாதிரி செஞ்சு பார்த்துக்கிறது நல்லது. ஓகேவாம்மா? ஸோ ஸ்கொயர் ரூட்லாம் எப்படி ஈஸியாக நான் ஃபைன் பண்ணுறது அப்படின்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு போயிடலாம். 25க்கு அதே மாதிரி போட்டு பார்த்துடலாம். 25க்கு 5 5 25 நமக்கு தெரியும். ஸோ 5 ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. த ஹோல் ரூட் ஆஃப் இங்கே வந்து 25க்கு 5 ஸ்கொயர். 144க்கு தெரியும் 12 ஸ்கொயர். ஸோ 12 இன்ட்டு 12 12 இன்ட்டு 12 144. ஸோ இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு. டிவிஷனில் த ஹோல் ரூட் ஆஃப் 16க்கு 4 4s are 16, 18க்கு 9 9s are 81. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிச்சி எழுதியாச்சு இல்லையா? இந்த ரூட் ஹோல் ரூட் வந்து இந்த 15க்கும் பொருந்தும், இந்த 27க்கும் பொருந்தும் இல்லையா? அப்போ நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாம். ரூட் 15 ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் 27 ஸ்கொயர் எழுதியாச்சு. மைனஸ் போட்டாச்சு. இங்கே என்ன இருக்குது? ஹோல் ரூட்டை, அதாவது இந்த 5க்கும் பொருந்தும் 12க்கும் பொருந்தும். அதனால் ரூட் 5 ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் 12 ஸ்கொயர். ஓகேங்களா? இது மைனஸில் இருக்கிறதுனால இதுக்கு தனியாக ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு டிவிஷனில் வருது. இதுக்கும் அதே மாதிரி தனித்தனியாக ரூட்டில் எழுதிடலாம். ரூட் 4 ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் 9 ஸ்கொயர். ஓகேவாம்மா? இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். ரூட்டுக்கும் ஸ்கொயருக்குலாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயும் ரூட் ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதலாம். 15/27 இருக்குது. இங்கே மைனஸ் 5/12. ஓகேவா? இங்கே வந்து டிவிஷன் வருது நெக்ஸ்ட், அதனால தான் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. இங்கே 4/9. ஓகேவாம்மா? இப்போ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இங்கே 15 27 இது வந்து 3 டேபிளில் வருமா? இது கொஞ்சம் சின்ன நம்பர் எழுதிக்கலாம், ஷார்ட் பண்ணி எழுதிக்கலாம். எப்படி? 9 3s are 27, 5 3s are 15. இதே அதே மாதிரி இதை ஷார்ட் பண்ண முடியுமா? இதை ஷார்ட் பண்ண முடியுமா? முடிஞ்சால் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பண்ண முடியாது, அதனால் இதை அப்படியே வச்சுக்கிறேன் நான். இங்கே மட்டும் 5/9 மைனஸ் 5/12 டிவிஷன் 4/9. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு.
இங்கே என்ன இருக்குது, நமக்கு டினாமினேட்டர் சேமாக வரணுமா, அப்போ தானே சப்ராக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அப்படி தானே. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 12 5 ஆர் 60. அதே மாதிரி இங்கேருந்து இதையும் மல்டிபிள் பண்ணணும் இல்லையா. ஸோ மைனஸ் சைன் போட்டுட்டு 9 5 ஆர் 45. டிவிஷனில் 12ஐயும் 9ஐயும் மல்டிபிள் பண்ணி எழுதணும் இல்லையா. 12 9 ஆர் 108. டிவிஷனில் 4/9. ஸோ 60ல் 45 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 15 டிவைடட் பை 108. ஓகேங்களா. டிவிஷனில் 4/9. அதே மாதிரி இங்கேயும் ஷார்ட் பண்ண முடிஞ்சால் ஷார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா. 15ஐயும் இங்கே 108ஐயும் இந்த 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 3s are 15. இங்கேயும் 3 டேபிளில் பண்ணுறேன். 3 3s are 9. ரிமைனிங் 1 கிடைக்கும். 18. 6 3s are 18. ஸோ 5/36 கிடச்சிருக்கு. நமக்கு வந்து இங்கேயும் கேன்சல் பண்ணக்கூடாதுமா. இது வந்து டிவிஷனில் இருக்குது. ஸோ இங்கேயும் கேன்சல் பண்ணக்கூடாது டேரெக்டாக. நம்ம இங்கே ரெண்டையும் கேன்சல் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறோம். சின்ன நம்பருக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா தான் கேன்சல் பண்ணணும். இப்போ பாருங்கள் 5/36 நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா. 5/36. இங்கே என்ன இருக்குது, டிவிஷனில் 4/9 இருக்குது. இதை எப்பவுமே டிவைட் பண்ணோன்னு நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிபிள் சைன் போட்டு இதோட ரெசிப்ரோக்கல் எழுதுவோமா. 9/4ன்னு எழுதணும் இல்லையா. டிவிஷன் பண்ணணும் அப்படின்னாவே இந்த டிவிஷன் சைன் எடுத்துகிட்டு மல்டிபிள் சைன் போட்டுட்டு இதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும். 9/4ன்னு எழுதணும் சரியா. தலைகீழி எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்ம கிராஸாக கேன்சல் பண்ணிக்கலாம், நேராகவும் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போது. ஓகேங்களா. இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 9 is 9. 4 9s are 36. ஸோ இது வேறு எங்கேயாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இனிமேல் டேரெக்டாக அப்படியே ஆன்சர் எழுதிருந்தா 5 × 1 5. 4 4s are 16. ஸோ 5/16 is the answer.